ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மன திருப்தியுடன் வாழ. துறவி ஒருத்தர் ஒரு பெரிய மரநிழல்ல அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் தியானத்தின் போது வெயில் அவரை தாக்காதவாறு அந்த மரமானது குடை போன்று தன்னுடைய கிளைகளை பரப்பி அவரை காத்து வந்தது. நெடுங்காலங்கள் தவம் புரிந்த பின் தன்னுடைய தவத்தை முடித்து கொண்ட துறவி மரத்தை மிகவும் நன்றி உணர்ச்சியுடன் பார்த்தார். உன்னுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான நிழலும் தான் என்னுடைய தவத்தை சிறப்பாக முடிப்பதற்கு ஒரு காரணம் அப்படின்னு மரத்திற்கு நன்றி கூறினார். அவ்வாறு நன்றி கூறிவிட்டு, உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு அந்த மரமோ, நான் நிறைய பூக்களை பூக்கிறேன், ஆனா அவை எல்லாமே காயாக மாறுவதில்லை. அப்படி காயாக மாறினாலும் அவை யாவுமே கனியாக மாறுவதில்லை. அது எனக்கு மிகவும் மனக்குறையாக உள்ளது. எனவே உங்களுடைய தவ வலிமையால என்னுடைய பூக்கள் அனைத்தையுமே காய்களாக மாற்றிவிடும் வல்லமையை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த துறவி சிரித்து கொண்டே மரம் கேட்ட வரத்தை கொடுத்தாரு. மரத்தில் இருந்த பூக்கள் அனைத்தும் சில நாட்களில் பிஞ்சுகளாக மாறத் துவங்கின. அந்த வழி போவோர் வருவோர் எல்லாம் பூத்து குலுங்கும் மரத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. சிறிது காலத்துல பிஞ்சுகள் எல்லாமே காய்களாக மாறத் தொடங்கின. மரம் மிகுந்த சந்தோஷத்துல இருந்தது. ஆனா அந்த மரத்தினுடைய சந்தோஷம் வெகு நாட்கள் நீடிக்கவே இல்லை. காய்கள் பெரிதாக பெரிதாக அவற்றின் எடை கூடிக்கொண்டே இருந்தது. மரத்தால அந்த காய்களின் எடையை தாங்கி பிடிக்கவே முடியல. கழுத்தோ முறிந்துவிடும் அளவுக்கு கடுமையான வலி அந்த மரம் அனுபவித்து வந்தது. இத்தகைய வேளையில ஒரு நாள் திடீரென்று மழையும் வந்தது. மழை பெய்தவுடன் மரத்தின் இலைகள் தங்கியுள்ள நீர்த்துளிகளால அதன் எடை இன்னும் அதிகமாச்சு. தன்னுடைய கிளை முழுக்க காய்களையும் மழைத்துளிகளையும் சுமந்து கொண்டிருந்த மரம் அதிகப்படியான எடையை தாங்க முடியாம திக்கி திணறியது. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக அந்த துறவி மழை ஒதுங்குவதற்காக அந்த மரத்தின் அடியில் வந்து ஒதுங்கினார். மரத்தை பார்த்து, நன்றாக இருக்கிறாயா, இப்போது உனக்கு சந்தோஷம்தானே அப்படின்னு அவர் கேட்டாரு. உடனே அந்த மரம், ஐயா, தெரியாம நான் உங்ககிட்ட வரத்தை கேட்டு விட்டேன். இறைவனின் படைப்பில் எது எப்படி படைக்கப்பட்டதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன். என்னிடம் பூத்த அத்தனை பூக்களும் காயாக மாறும்போது அதன் எடையை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை. எனவே இறைவனின் படைப்பின் இயல்பு எதுவோ அதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே தயவு செய்து என்னை பழையபடி மாற்றி விடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. மரத்தின் மனமாற்றத்தை அறிந்த துறவி அதனை மீண்டும் பழைய நிலைக்கே மாற்றினார். இந்த மரத்தை போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கும் ஒவ்வொரு செயலையும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தொடங்குகிறோம். அது சூழலால் சில நேரம் வெற்றியடைந்தும் சில நேரம் வெற்றியடையாமலும் முடிந்து விடுகிறது. எப்படி இருந்தாலும் நாம தொடங்கிய ஒரு செயல் வெற்றியடையும் போது நமக்கு மகிழ்ச்சியையும், தோல்வி அடையும் போது நமக்கு பயிற்சியையும் விட்டு செல்கிறது அப்படின்னு நினைத்து மன திருப்தியோட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.